மக்களே, இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம்னா, ஒரு ஜாதிய தாக்குதலை பற்றி ரொம்ப ஆக்ரோஷமாக சில கேள்விகளை கேட்க போகிறோம். இந்த கொடூர தாக்குதலோட முதல் கட்ட விசாரணையில் நடந்த சில செய்திகளை, நான் பார்த்த சில செய்திகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு படி உங்களுக்கு கோவம் ஆத்திரமும் நிறையா வரும். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருப்பாங்க. பெண்களுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த நிறைய ஹயனாக்கள் என்ன பண்ணாங்கன்னா விஜய் அவர்களை பர்சனலாக அட்டாக் பண்ணாங்க. தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு பேசுறிய, மணிப்பூருக்கு போய் பாருன்னு சொன்னாங்க. தமிழக சட்ட ஒழுங்கு எவ்வளவு கேவலமா இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த +1 மாணவனுக்கு நடந்த இந்த ஜாதிய தாக்குதல் மிக முக்கியமான ஆதாரமா இருக்கும், மிக முக்கியமான தரவா இருக்கும். சமீபத்தில் நடந்திருக்கு. நான் என்னைக்கோ நடந்தது பேசல, இன்னைக்கு நடந்திருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நான் பேச போறேன். ஒன் பை ஒன்னா தெளிவாடாமா பார்க்கலாம். வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ள போலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாகநீரில் பார்த்தீங்கன்னா சின்னத்துறை அப்படிங்கிற ஒரு பையன் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கான். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் சில பசங்க கிண்டல் பண்ணுறாங்க ஜாதியை சொல்லி பயந்துட்டு ஸ்கூலுக்கு போகாமல் இருந்திருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலோட அறிவுறுத்தல் அடிப்படையில் மறுபடியும் ஸ்கூலுக்கு போனால், நான் சொல்லியும் நீ ஸ்கூலுக்கு வருவியாடா அப்படின்னு சொல்லி அவனுடைய வீட்டில் போயிட்டு 3 பசங்க அவரை வெட்டினாங்க. இருந்தாலும் சின்னத்துறை பார்த்தீங்கன்னா தன்னுடைய மன உறுதின்னு சொல்லலாமா, மன உறுதி காரணமாக சின்னத்துறை இன்னைக்கு பொழைச்சி பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா +2ல் நல்ல மார்க் எடுத்து CA படிக்கணும் அப்படிங்கிற இலக்க நோக்கி சின்னத்துறை போயிட்டு இருக்கான். ஆனால் சின்னத்துறையை வெட்டின சில பசங்க இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லி யாராவது தேடி பார்த்தீங்களா? நான் இந்த வீடியோக்காண்டி அதை நான் தேடி பார்த்தேன். அந்த பசங்க பார்த்தீங்கன்னா ஜாமீனில் வெளியே ஒரு கல்லூரியில் படிக்கும் போதே பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு மீண்டும் அவங்க மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் சின்னத்துறை மேலே ஏறி போய்கிட்டே இருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சின்னத்துறைக்கு எதிராக வேலை பார்த்தவங்களோட சமீபத்தோட நிலையை நான் இங்கே ஆவணப்படுத்துகிறேன். இங்கே நான் என்ன சொல்ல வரேன்னா, வேற ஒரு இன்சிடென்ட், இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட்டை சொல்கிறேன். சின்னத்துறைக்கு கல்வி எப்படிப்பட்ட ஒரு விஷயம் மறுக்கப்பட்ட போது சின்னத்துறை எப்படி வெகுந்தெழுந்தானோ, அதே மாதிரி இந்த பையன் விஷயத்தில் கபடி, அங்கே கல்வி, இங்கே கபடி, 2 பேருக்கு நடுவில் இவ்வளோதான் வித்தியாசம். 2 பேரும் இந்த இடத்துல நல்லா பண்ணுறவங்க, அதாவது நல்லா படிக்கிறவங்க. அந்த கல்வி எடுத்துக்கிட்டால் சின்னத்துறை நல்லா படிச்சிருப்பான். ஒருவேளை அந்த காயங்கள் அத்தனையுமே சின்னத்துறைக்கு இல்லைனா சின்னத்துறை +2ல் இன்னும் கூடுதலாக ஒரு 20 மார்க்காவது வாங்கியிருக்க மாட்டானா? அதே மாதிரி தான் இப்போ நம்ம பேச போகிற தேவேந்திரன். இந்த தேவேந்திரன் என்ன பண்ணுறான்னு சொல்லி கேட்டிங்கன்னா +1 படிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த தேவேந்திரனுக்கு பார்த்தீங்கன்னா கபடியிலையும் கொஞ்சம் விருப்பம். கபடியும் விளையாடுவாப்பில், ஸ்கூலுக்கும் போவாப்பில். இந்த 17 வயசு பையன் பார்த்தீங்கன்னா பேருந்தில் தான் ஸ்கூலுக்கு போயிட்டு வராப்புல. இவர் பார்த்தீங்கன்னா நெல்லையில் இருக்கக்கூடிய ஒரு அரசு உதவி பெறும் பள்ளியில் பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிட்டு இருக்காப்புல. +1 எக்ஸாம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஆங்கில தேர்வு எழுத பார்த்தீங்கன்னா தன்னுடைய வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ஏறி போயிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸை ஒரு 3 பேர், அதுவும் 3 பசங்க வழிமறிக்கிறாங்க. வழிமறிச்சு அந்த பஸ்ஸில் இருக்கக்கூடிய தேவேந்திரனை பார்த்தீங்கன்னா முதல்ல இழுத்து வெளியே தள்ளுறாங்க. வெளியே தள்ளி இந்த தேவேந்திரனை சரமாரியாக வெட்ட முயற்சி பண்ணுறாங்க. தேவேந்திரன் பார்த்தீங்கன்னா உயிருக்கு பயந்து ஓடுற தேவேந்திரனை விடாம இந்த 3 பேர் பார்த்தீங்கன்னா வெட்டுறாங்க. குறிப்பிட்டு இவங்க 6 இடங்கள்ல தேவேந்திரனை சரமாரியா வெட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கை இருக்கு பார்த்தீங்களா, அவரோட இடது கை, இந்த இடது கையில் இருக்கக்கூடிய அத்தனை விரல்களுமே காலி. இதில் பார்த்தீங்கன்னா சில விரல்களை பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போய் இப்போ ஒட்ட வைக்கிற வேலை பார்த்துருக்காங்க. ஒரு விரலை காணவே காணோம். இப்போ வரைக்கும் நடைமுறையில் நடக்கக்கூடிய தகவலை சொல்கிறேன். ஒரு விரலை காணவே காணோம். இதில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அத்தனை விரல்களும் சிதைக்கப்பட்டு இடது கை பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா தேவேந்திரன் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கையை கரெக்டாக கார்னர் பண்ணி அடித்து வெட்டியிருக்காங்க. இந்த விஷயத்துக்கு அதுக்கப்புறம் அந்த 3 பேர் தப்பிச்சு ஓடிடுறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் பார்த்தீங்கன்னா தேவேந்திரனை பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் மருத்துவமனைக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. தேவேந்திரனுக்கு பார்த்தீங்கன்னா 20 பேர் கொண்ட அந்த டாக்டர் குழு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா சிகிச்சை வழங்கப்பட்டு இருக்கு. அந்த பகுதி முழுக்க பரபரப்பாக இருக்குது. அந்த பகுதி முழுக்க போலீஸ் குவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த 3 பசங்க தப்பிச்சு ஓடினாங்கல்ல, அந்த 3 பசங்களை பிடிச்சிட்டாங்க. அந்த 3 பசங்களை ரகசியமா ஒரு இடத்துல வச்சு காவல்துறை இப்ப விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த 3 பசங்களுக்கும் தேவேந்திரனுக்கும் என்ன பிரச்சனை, எதனால இந்த தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதை பத்தி விசாரிக்கும் போது அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ரத்த காயத்தோட ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியை கூட நான் முடிஞ்சா சைடில் லிங்க் பண்றேன். சில காப்பிரைட் இஷ்யூ வரும், அதனால என்னால் லிங்க் பண்ண முடிஞ்சா லிங்க் பண்ணல, இல்லாட்டி அந்த வீடியோ இருக்காது. அந்த வீடியோவில் குறிப்பிட்டு இருக்கக்கூடிய தகவலை நான் அப்படியே வரிசையா பதிவு செய்கிறேன். தேவேந்திரன் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய லெவலில் கபடி விளையாடுவான். அந்த பையன் கபடியில் நடந்த சண்டை தான், வேற எதுவும் கிடையாது. அவங்க அப்பா சொல்லும் போதே சொல்றாரு, நாங்கள் கொஞ்சம் கீழ் ஜாதி, அதை அவரே நம்புறாரு. நாங்கள் கொஞ்சம் கீழ் ஜாதின்னு சொல்லி அவரே நம்புறாரு. நாங்கள் கொஞ்சம் எஸ்சியில் வருவோம், ஸோ நாங்கள் கொஞ்சம் கீழே இருக்கிறதுனால எங்கள் பசங்க கபடி விளையாட போகும்போது இந்த மாதிரி வெட்டிட்டாங்க, இதான் நடந்திருக்கு, இது முழுக்க ஜாதிய தாக்குதல் தான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காவல்துறை தரப்பு அப்படிங்கிறது செய்தியாளர்களை பெரிய லெவலில் சந்திக்கும் போது செய்தியாளர்கள் பக்கத்துலேருந்து வரக்கூடிய தகவல் என்னவா இருக்குன்னா, காதல் பிரச்சனை இதில் இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்கிறாங்க. ஒரு பக்கம் கபடின்னு சொல்கிறாங்க, ஒரு பக்கம் காதல்னு சொல்கிறாங்க. 2 விதமான டாக் இருக்குது. ஆனால் அவங்க அப்பா சொல்கிறத என்னால் பெரிதும்
மூலம் நம்ப முடியுது, அவங்க அப்பா கொடுத்த வாக்கு மூலம் எனக்கு உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி தோணுது. ஸோ காவல்துறை இந்த இடத்துல முதல் கட்ட விசாரணையில் தான் இருக்காங்க, இறுதி முடிவு இன்னும் எடுக்கலை. ஆரம்ப கட்ட விசாரணையில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான தகவல்கள் வரும். அதில் பார்த்தீங்கன்னா காதல் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளும் இருக்குது, கபடி அப்படிங்கிற ஒரு ஆங்கிளும் இருக்குது. இப்போ நம்ம அடுத்த விஷயத்துக்கு போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது கண்டாளிமங்கலம் சொல்கிறேன் அந்த ஊரில் நினைக்கிறேன், அந்த ஊரில் ஒரு கபடி போட்டி நடந்திருக்கு. அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா அரியா நாயக்கபுரம் சார்பாக ஒரு டீமும், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கெட்டியம்மாள்புரம் சார்பாக ஒரு டீமும் இருக்குது. இந்த அரியா நாயக்கபுரம் டீம் பார்த்தீங்கன்னா இந்த தேவேந்திரன் இடம்பெற்ற டீம், இந்த டீம் பார்த்தீங்கன்னா அந்த டீமை ஜெயிச்சிடுறாங்க. கபடியில் ஜெயிச்சோன்னு ஒரு டீம் என்ன பண்ணுவாங்க, ஆரவாரம் பண்ணுவாங்கல்ல, அந்த ஆரவாரம் தாங்காமல் இந்த கெடியாம்புரம் பகுதியை சேர்ந்தவங்க தான் சில சிற்றார்கள் தான் முழுக்க முழுக்க தேவேந்திரன் மேலே அந்த ஜாதிய தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதுவும் குறிப்பிட்டு கபடி விளையாடும் போது விரலோட முக்கியத்துவம் உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த விரலை டார்கெட் பண்ணி தேவேந்திரன் அவர்கள் விரலை பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதான் முதல் கட்ட விசாரணையில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் நம்ப முடியுது. அவங்க அப்பா கொடுத்த பேட்டியை நல்லா பார்க்கும்போது இரத்த காயத்தோட தான் பையனுக்கு ஏன் இது நடந்துச்சுன்னு சொல்லி அவர் தரப்பு நியாயத்தை அவர் மீடியாவில் சொல்லும் போது அந்த தரப்பு நியாயத்துக்கு கூடுதல் முக்கியத்துவம் காவல்துறை தரப்புலேருந்து கொடுக்கப்படுது. காதல் அப்படிங்கிறது காரணமாக இருக்கலாம், இல்லை கபடி அப்படிங்கிறது காரணமாக இருக்கலாம், ரெண்டில் ஏதோ ஒன்று காரணமாக இருக்கலாம்ல. ஒரு பேச்சுக்கு கபடி விளையாடும் போது இந்த பையன் ரொம்ப அடாவடியாக நான் ஜெயிச்சிட்டம் பாரு, மாஸ் காமிச்சிட்டம் பாருன்னு சொல்லி ஆடுறான்னு வைங்களேன், அது உங்களை பெரிய லெவலில் மன உளைச்சலுக்கு உள்ளாகுதுன்னா எப்போ அப்படி பண்ணாதான் சொல்லலாம், இல்லை அவங்க ஊரில் இருக்கக்கூடிய பெரியவங்கள்ட்ட சொல்லி இந்த பையன் ரொம்ப பண்ணுறான் ஜெயிச்சதுனாலும் சொல்லலாம். ரெண்டு வழி இருக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா அந்த பையன் படிக்கிற ஸ்கூல்லே நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த ஸ்கூலில் வந்து முறையிடலாம், இந்த பையன் ரொம்ப ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி முறையிடலாம். நாலாவது பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பையன் எதையுமே கேட்காம அந்த தேவேந்திரன் ரொம்ப ஆடுறானா போலீஸ் ஸ்டேஷனில் போய் அந்த பையனுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இந்த 4 விதமான விஷயங்களில் ஏதோ ஒன்று செய்யலாம். ஒருவேளை காதலாக இருந்தால் கூட இந்த 4 விஷயத்தில் ஏதோ செய்யலாம். அவங்க பெற்றோர்கிட்ட போய் குறிப்பிடலாம், அல்லது வேற ஏதோ ஊரில் பெரியவங்கள்ட்ட போய் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் காவல்துறையிட்ட போய் சொல்லலாம், என்னோட தங்கச்சி என்னோட அக்காவை லவ் பண்ணி தெரிகிறான், தேவையில்லாத வேலை பார்க்குறான்னு சொல்லி ஏதோ விதத்தில் சட்டத்தின் அடிப்படையில் பல வகையில் இதை செய்யலாம், பல வகையில் இதை கையாண்டிருக்கலாம். சோதனை சாவடியிலேருந்து 600 மீட்டர் தொலைவில் பெரிய லெவலில் பட்ட பகலில் பஸ்ஸுலேருந்து இழுத்து போட்டு ஒரு பையனை வெற்ற தைரியம் ஒரு சின்ன பசங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு? அப்படிதான் என்னுடைய பிரதானமான கேள்வியாக இருக்குது. இந்த சின்ன பசங்களுக்கு இந்த தைரியம் வர்றதுக்கு இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை, அதாவது ஒரு பையன் ஒருத்தரை வெட்டுறாங்கிற ஒரு முடிவு எடுக்கிறான்ல, வெட்டி தப்பிச்சலாங்கிற முடிவு எடுக்கிறான்ல, இந்த தப்பிச்செல்லாம் வெட்டுறான் அப்படிங்கிற அந்த காலை எப்போ எடுப்பான்? தப்பிக்கிறதுக்கு வழி இருந்தால் தப்பிக்க முடியும் அப்படின்னு நம்ம தோணுனா, அல்லது நம்ம அதை வெட்டிட்டு இந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணி வெளியே வந்தலாங்கிற நம்பிக்கை அத்தனையுமே அவனுக்கு வரும்போது தானே அந்த காலை எடுப்பான். அந்த விஷயந்தான் தேவேந்திரன் விஷயத்தில் நடந்திருக்கு. தேவேந்திரனை வெட்டி போட்டு ஏரியா விட்டு தப்பிச்சு ஓடி போய் இப்போ காவல்துறை சார்பாக பிடிக்கப்பட்டாங்க. சின்னத்துறைக்கு என்ன கல்வினாலும் நடந்துச்சோ, நீலாம் படிக்க வேண்டியாடா அப்படின்னு சொல்லி தான் சின்னத்துறைக்கு நடந்துச்சு. தேவேந்திரனுக்கு பார்த்தீங்கன்னா நீ கபடி விளையாடுவேன், அந்த கபடியில் பார்த்தீங்கன்னா என்னையே ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் ஏன் முன்னாடியே ஆடுவேன். அவ்வளோ பெரிய ஆளாகிட்டீங்களா நீங்கள்? அவ்வளோ பெரிய ஆளாகிட்டீங்களா? உன்னையெல்லாம் சும்மா விடக்கூடாது. உங்கள் மேலே ஒரு பயம் இருக்குது. இப்போ தேவேந்திரனுக்கு இந்த விஷயம் நடந்த பிறகு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய தேவேந்திரமாக இருக்கக்கூடிய பசங்க கபடி விளையாடுவாங்களா? ஒரு பயம் வராதா? தேவேந்திரனே உயிருக்கு போராடும் நிலையில் தான் ஆஸ்பத்திரியில் தீவிர சிகிச்சையில் இருக்கார். தேவேந்திரன் வந்து நல்லபடியாக பொழைச்சி வந்துடணும். அவர் பொழைக்கிறனா மிகுந்த மனவேதனை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பேருக்கு வரும், எனக்கு இன்னும் கூடுதலாகவே வந்துடும். ஸோ இந்த பையன் கபடி விளாட்னா அப்படிங்கிறதுக்காண்டி வெட்டினா, இல்லை அந்த பையன் காதல் பண்ணா அப்படிங்கிறதுக்காண்டி வெட்டலாமா? இது 2 காரணத்துக்காண்டி முதல்ல ஒரு பையனை வெட்டலாமா? வெட்டுறது பார்த்தீங்கன்னா வேற யாரோ சில பேர் இருந்தால் கூட பரவாயில்ல, அதே ஸ்கூலில் படிக்கிற பசங்க தான் இந்த பையனை வெட்டுறாங்க. இதை நம்பி ஒரு அரசு பள்ளியை நோக்கி எப்படி மாணவர்கள் வருவாங்க? பெற்றோர்கள் எப்படி வருவாங்க? இந்த விஷயந்தான். இந்த அரசு பள்ளி மாணவர்கள் இப்படிப்பட்ட முடிவுகள் எடுக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்குது? ஒரு கபடி விளையாச்சோ அல்லது ஒரு காதலோ இந்த இடத்துல கொண்டு போய் விடுறது எப்படி சரியானதாக இருக்கும்? இப்போ சொல்லுங்கள், தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சரியாக இருக்கா? சட்ட ஒழுங்கு பயங்கரமாக இருக்குன்னு சொல்லி முட்டு கொடுக்கக்கூடிய திராவிட ஹயனாக்கள் இந்த விஷயத்துக்கு முட்டு கொடுங்க. இந்த பையனுக்கு நடந்த அநீதி ஏன் நடந்திருக்கு? அந்த ஏரியாவில் போலீஸ் குமிக்கப்படுது, அந்த ஏரியாவில் அவ்வளோ பதட்டமாக இருக்குது. இந்த பையனை விசாரிக்கிறவங்களை எங்கே வச்சுருக்காங்கன்னே தெரில. 20 டாக்டர் ஒரு பக்கம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா காவல்துறை வேற எதுவும் இன்சிடென்ட்டுகள் அங்கே நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி பல்வேறு விதமான விஷயத்தை செய்கிறாங்க. இவ்வளோ வேலை அந்த பகுதியில் அவ்வளோ பரபரப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பதில் சொல்லுங்கள், தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இப்போ பதில் சொல்லுங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட ஹைலைட் பாயிண்டாக இருக்குது. தேவேந்திரன் தைரியமாக இருங்க, நிச்சயமாக நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க. ஸோ சின்னத்துறை வந்து இந்த பசங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்த மாதிரி நீங்களும் இந்த விஷயத்தில் விளையாட்டுத்துறையில் பெரிய லெவலில் சாதித்து பாடம் கற்றுக் கொடுங்க. அவன் வெட்டினாங்கிறதுக்காண்டி நீங்களும் மறுபடியும் அருவாளை தூக்குற அந்த முயற்சியில் இறங்காதீங்க. தேவேந்திரன் நீங்கள் மீண்டு வரணும் அப்படிங்கிற ஒற்றை நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.